ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதம் விடுதலையின் மாதம். பக்கத்தில் சொல்லுங்க, இந்த மாதம் ஒரு விடுதலையின் மாதம். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, இந்த உலகத்தில் ஆகஸ்ட் மாதத்தில் அநேக நாடுகள் சுதந்திரம் அடைந்திருக்கிறது, இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிருக்கு. சிங்கப்பூர் மாத்திரம் இல்லை, நான் நினைக்கிறேன் சவுத் கொரியா, நான் நினைக்கிறேன் மலேசியா கூட நினைக்கிறேன், இந்தியா, அதுபோல் நிறைய நாடுகள். நான் ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தேன் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. பார்த்திங்கன்னா ஒரு 10-15 நாடு நினைக்கிறேன், கிட்டத்தட்ட 10-11 நாடுகள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் விடுதலை கிடைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படின்னா இந்த மாதம் உண்மையாகவே அவங்களுக்கு மாத்திரம் அல்ல, நமக்கு ஒரு விடுதலையின் மாதம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும், அவர் சாயலில் படைக்கப்பட்டிருக்கிற நீங்கள் நானும் விடுதலையோடு வாழதான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஆமென். ஆண்டவர் அந்த சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நம் ஒவ்வொருக்கும் அருளுகிறார். அதுக்கு தான் நம்ம தேவன் படைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் வாழக்கூடிய சிலர் போய் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, ஓ ஐ ஹாவ் எ ட்ரீம். என்ன ட்ரீம்னா, நான் பறவை போல மாறிவிட்டால் நலமாக இருக்கும், நான் நினைக்கிற இடத்துக்கெல்லாம் பறந்து போயிடுவேன், நினைக்கிற இடத்துக்கெல்லாம் நான் போயிடுவேன், அந்த சூழ்நிலை விட்டு வெளியே போயிடுவேன்னு சொல்லி நிறைய பேர் பறவை போல ஃப்ரீயாக எப்பவும் இருக்க விரும்புகிறாங்க. அப்படிப்பட்ட சில சமயத்தில் கனவுல கூட சில சமயத்தில் அப்படி சிலருக்கு வரும். அப்படின்னா நம்ம உள்ளம் அந்த விடுதலையான ஒரு வாழ்க்கையை வாஞ்சிக்கிறது, விடுதலையான ஒரு வாழ்க்கையை நம்ம எல்லாரும் விரும்புகிறோம். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நோக்கி தான் போயிட்டே இருக்கோம். எப்படின்னா ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் இருக்கணும், ஹெல்த்தில் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும், நம்முடைய பிள்ளைகள் நல்லா படிக்கணும், எல்லாத்துலேயுமே ஒரு கவலையற்ற ஒரு சமாதானம் குலைக்கக்கூடாத சூழ்நிலையில் இருக்கணும்னு சொல்லி எல்லாரும் விரும்புகிறோம். மகிழ்ச்சி நிறைந்த ஒரு சூழ்நிலை, ஆசீர்வாதமான ஒரு சூழ்நிலை தான் உண்மையான ஃப்ரீடம். ஆனால் இந்த உலகம் அப்படி இருப்பதில்லை. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நாம் கூட யாரும் சிறைச்சாலையில் இல்லை, நம்ம யாரும் பிரிசனில் இல்லை. இருந்தாலும் ஏதோ ஒரு காரியம் நம்மை பிரிசனில் இருக்கிறத போல பண்ணுகிறது. நம்ம விடுதலையோடு தான் இருக்கிறோம், வெளியில் பார்க்கக்கூடிய அளவுக்கு சங்கிலி கட்டப்படலை, ஆனால் பார்க்க முடியாத சங்கிலியினால் கட்டப்பட்டிருக்கிறோம். பார்க்க முடியாத பாண்டேஜஸ் நம்மை அழுத்தி கொண்டிருக்கிறது. விடுதலை விரும்புகிறோம், சுதந்திரமாக இருக்க விரும்புகிறோம், லிபரேஷன்ஸை விரும்புகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை விடுதலையின்றி சில சமயங்கள் இருக்கிறது. சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா வியாதி என்ற ஒரு கட்டு, அல்லனா அடிக்ஷன்ஸ், worries, bad habits, anger, lust, pride, fear, இன்னும் நிறைய சொல்லிட்டே போகலாம். இதெல்லாம் வெளியே யாருக்கு தெரியல, ஆனால் we all are bound and we are tied to this chain. நம்மை அது ஒரு சிறையில் இருக்க பண்ணுகிறது. உண்மை சில சமயத்தில் சிறையில் இருக்கவங்க கூட விடுதலையாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் சிறையில் இல்லாத இருக்கிற நாம தான் பார்க்க முடியாத ஒரு சிறைச்சாலைக்குள்ளே ஒரு நாளும் இருந்து கொண்டிருக்கிறோம். அமேன், அமேன். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து he gives true and total freedom. Hallelujah. He offers true and total liberation. Hallelujah. இந்த நாளில் கூட ஒரு குறிப்பிட்ட பெண்ணினுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்களும் நான் இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய அந்த உண்மையான விடுதலை, முழுமையான அந்த விடுதலையை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு வாழப்போகிறோம். ஹல்லேலூயா. நாளில் கூட யாராவது ஒருவர் லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10-12 வாசிங்க சிஸ்டர். சீக்கிரப்பா, டக் டக்குன்னு போய் பாருங்க, எல்லாத்துக்கும் கேட்கலாம் இல்லையா? ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுமா. ஹல்லேலூயா. இந்த ஒரு பெண்ணை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த பெண் ஒரு அழுத்தத்தில் இருந்தாள். இந்த பெண் ஒரு பிரிசன்ல இருக்கிறார். இந்த பெண்ணுடைய வாழ்க்கை நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 18 வருடம் இந்த பெண்ணை சத்துருவாகி சாத்தான், பிசாசு நிமிர முடியாதபடிக்கு அழுத்தி வைத்திருந்ததாக வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த குறிப்பிட்ட நாளிலே இந்த இடத்துல போய் அந்த பெண்ணை விடுதலையாக்கினார். நீங்கள்
பின்பாக இருக்கிற வேத பகுதியை வாசிப்பீங்கன்னா அங்கே வேதம் சொல்லுகிறது, சத்துருவாகிய சாத்தான் அவளை நிமிர முடியாதபடிக்கு அவளை குனிந்து அப்படியே இருக்கும்படி செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் ஏன் இந்த ஒரு அழுத்தம், ஏன் இந்த குனியாய் இருக்கக்கூடிய இந்த ஒரு நிலைமை, ஏன் ஒரு அடிமைப்பட்ட ஒரு நிலைமை, ஏன் ஒரு மகிழ்ச்சியற்ற நிலைமை, ஏன் ஒரு சுகவீனம், ஏன் இந்த பலவீனம், வேதம் ஏன் சொல்லி காரணம் சொல்லவில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது அது சாத்தானுடைய ஒரு கிரியை என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இந்த உலகத்தில் வாழக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில் இந்த சத்ருவாகிய சாத்தான் அவனை குறித்து வேதம் சொல்லும்போது சொல்லுகிறது, அவன் கொல்லவும் அழிக்கவும் திருடவுமே வருகிறான் அன்றி வேறு ஒன்றுக்கும் வருவதில்லை. அவன் ஒரு சட்டத்திட்டத்திற்கு கீழ்ப்படிவது கிடையாது. யாரையெல்லாம் அவங்கள வேதனைப்படுத்த முடியுமோ, யாரெல்லாம் அழிக்க முடியுமோ, எந்த சமுதாயத்தை கெடுக்க முடியுமோ, எந்த குடும்பத்தெல்லாம் கெடுக்க முடியுமோ, தேவனுக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளை எப்படி அவங்கள அழிக்க முடியுமோ அதெல்லாம் செய்து கொண்டே இருக்கிற இந்த சத்துருவாகிய சாத்தான் இந்த பெண்ணை 18 வருடம் அழித்து வைத்திருந்தான். ஆனாலும் இந்த பெண்ணுக்கு இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுத்தது மாத்திரமல்ல, இந்த இடத்துல கூட காரணமில்லாமல் சில சமயங்களில் சில வியாதிகள், பலவீனங்கள், இழப்புகள், நஷ்டங்கள் இந்த உலகத்தில் நாம் பார்க்கும்போது நாம் பயந்து விடுகிறோம். சில சமயங்களில் அது ஏன் நடக்குதுன்னு நமக்கு தெரியல. வேதத்தில் அநேகர் பக்தருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கிறது. ஆனால் வேதம் சில சமயங்கள் அதுக்குடைய காரணங்களை வேதம் நாம் சொல்லுகிறதை பார்க்கும். இந்த இடத்துல இந்த பெண்ணுக்கு இப்படிப்பட்ட பலவீனம் எதனால்னா அந்த சத்ருவாகிய சாத்தானுடைய கிரியை என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை நீங்கள் நானும் பார்க்க முடியாத ரீதியில் நம்ம குடும்பத்திலும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு சாத்தானுடைய கிரியை நிமித்தம் நீங்கள் பாதிக்கப்பட்டிருப்பீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பெண்ணுக்கு விடுதலை கொடுத்ததை போல உங்களுக்கும் விடுதலை கொடுக்க இந்த இடத்துல வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் வாசிக்கிறப்ப when Jesus saw her, he called her over and said to her, women, you are freed from your disability. நீ வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் யாராவது ஸ்பெசிபிக் நீடோட வந்திருப்பீங்கன்னா உங்களை பார்த்தா கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய பலவீனத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டாய். உங்களுடைய பலவீனத்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்குதான் இந்த நாள் ஆண்டு சூஸ் பண்ணியிருக்கிறார். ஆண்டவர் விடுதலையோடு வாழ ஆண்டவர் உதவி செய்வார். இப்படிப்பட்ட ஒரு வலியோடு வேதனையோடு நிமிர முடியாமல் இருப்பாங்கன்னா கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவங்க குடும்ப உறுப்பினர்களும் உன்னோடு பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். அந்த வேதனையோடு கூட அந்த ஆலயத்தில் உட்கார்ந்துருக்கணும். அந்த குடும்பம் எல்லாம் சஃபர் பண்ணியிருக்கும். ஆனால் என் தேவன் ஏற்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுது, கைரோஸ் டைம், appointed time, God met her, and gave her total deliverance from the disability. நான் ப்ரேயர் பண்ணிட்டு வந்தேன், ஆண்டவரே இந்த நாள் என்னுடைய ஜனங்களுக்கு யாருக்கெல்லாம் கட்டப்பட்டிருக்கிறாங்களோ, யாரெல்லாம் அந்த செயின் மாதிரி காலில் இருக்கிறதோ, யாரெல்லாம் பிரிசனில் இருக்கிறது போல இருக்கிறாங்களோ, யாருக்கெல்லாம் என்னென்ன உதவி வேண்டுமோ அவங்கள நீ டெலிவர் பண்ண வேண்டும். இந்த உலக வாழ்க்கை அவங்களுக்கு மகிழ்ச்சியாய் அமைய வேண்டும். ஏன்னா வாழப்போகிற நாள் ஒரே ஒரு வாழ்க்கை தான். இதுக்கப்புறமா பூமியில் இப்படிப்பட்ட வாழ்க்கை மனிதருக்கு ஆண்டவர் கொடுக்கல. ஒரே ஒரு தடவை வாழ்வதும் மரணம் அடைவதும் நியாயத்தீர்ப்பு அடைவது என்று வேதம் கூறுகிறது. அப்படிப்பட்ட அந்த உலக வாழ்க்கையை ஆண்டவரே மகிழ்ச்சியோடு வாழ, ஆசீர்வாதத்தோடு வாழ, நீ கொடுத்திருக்கிறதெல்லாம் என்ஜாய் பண்ணி வாழ, லார்ட் give them a true liberty, give them a true freedom என்று தான் நாளில் ஜெபித்து வந்திருக்கிற கர்த்தர் இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மெய்யாக அதை செய்யட்டும். யூடியூப்பில் பார்க்குற உங்களுக்கும் ஆண்டவர் அதை செய்யட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியம் செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிற இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இந்த பெண் சுகம் பெறுவதற்கு, இந்த விடுதலை பெறுவதற்கு இந்த பெண் 3 காரியங்களை செய்தார். நிச்சயமாக ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மை விடுதலை ஆக்குவார் என்பதில் எந்த சந்தேகமுமே இல்லை. இயேசு கிறிஸ்து சொல்லும்போது கூட அந்த கானானிய ஸ்திரியோடு பேசி கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், பிள்ளைகளின் அப்பம் என்று சொல்லும்போது அது எதுனா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவன் அருளக்கூடிய சுகம். அந்த அப்பம் சொன்னாவே சுகம், பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள். அதை நாய்க்குட்டிகளுக்கு போட முடியாது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து இந்த கானானிய ஸ்திரியோடு பேசும்போது சொல்லுகிறதை பார்க்குறோம். அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு நம்மை பாதிக்கிற நம்ம தொந்தரவு பண்ணுகிற
நம்மை சுகவீனமாய் நிறுத்தக்கூடிய அல்லது நம்முடைய சமாதான சந்தோஷத்துக்கு எடுக்கக்கூடிய எதுவாகிலும் இருந்தாலும் கர்த்தர் ஆண்டவர் அவைகளிலிருந்து விடுதலை தர உண்மையிலவராக இருக்கிறார். ஆகிலும் நீங்களும் நானும் இந்த பெண்ணை போல 3 காரியங்களை செய்ய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. பாருங்க, முதலாவது நான் பார்க்கக்கூடிய ஒரு காரியம்னா, when you can have your total and true freedom. 3 காரியம். முதலாவது பார்க்கும்போது the women did not stop coming to synagogue. அந்த பெண் ஜெப ஆலயத்திற்கு தொடர்ந்து வருவதை அந்த பெண் நிறுத்தவே இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க ஆமென். அந்த பெண் ஆலயத்திற்கு போவதை நிறுத்தவே இல்லை. அல்லேலூயா. வேலை எடுத்து கூட நீங்கள் எம்சி போட்டுடலாம். எங்கே எம்சி போடக்கூடாது? தேவாலயத்துக்கு வருவதற்கு எம்சி போடக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் ஆலயத்திற்கு இதுக்கு வர சொல்கிறாரு, ஆண்டவர் நம்மை சுகப்படுத்த, நம்முடைய தேவைகளை சந்திக்க, நம்மோடு இடைப்பட. இந்த பெண் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு வேதனையில் இருந்தாலும் மற்றவங்களாம் தொடர்ந்து வந்தாங்களாம் தெரியல. ஆனால் இந்த பெண் தொடர்ந்து தவறாமல் ஆலயத்திற்கு போவதை வழக்கமாய் கொண்டிருந்தாள். நம்ம கூட உடம்பு சரியில்லைன்னா ஏதாவது சொல்லிட்டு நம்ம என்ன செஞ்சிடுவோம், சர்ச்சுக்கு வராது கூட நிறுத்திடுவோம். சர்ச்சுக்கு எல்லா வாரம் வந்தால் தான் பரலோகம்னு சொல்லி ஆண்டவர் சொல்லலை. இருந்தாலும் நீங்களும் நானும் தவறாமல் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வரும்போது அதை எதை காண்பிக்குதுன்னா, your love for God, your reverence for God, your dependence on God, your humility. அப்போ நீங்களும் நானும் ஒவ்வொரு முறையும் ஆலயத்துக்கு வரும்போது தேவன்கிட்ட இதோ ஒன்று சொல்ல வரும் நம்முடைய ஆக்ஷனில், ஆண்டவரே நீங்கள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது ஆண்டவரே. இந்த பெண்ணு கூட அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் தான் ஒவ்வொரு முறையும் இந்த ஆலயத்திற்கு வருகிறதை பார்க்கிறோம். சில சமயங்களில் நீங்கள் நானும் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை அந்த பெண்ணுக்கு இருந்துச்சு. நமக்கு அப்படிப்பட்ட நிலைமை வெளிப்படையாக பார்க்கக்கூடிய நிலைமை இல்லை. ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமை நமக்கு சரீரபூர்வமாக இருந்துச்சுன்னா நம்ம தேவன் மேலே ரொம்ப கோவப்பட்டுட்டே இருப்போம். என்னை இப்படி படைச்சிட்டாரு, ஏன் தேவன் இப்படிப்பட்ட ஒரு சஃபரிங் கொடுத்துட்டான்னு சொல்லி அந்த கோபத்திலேயே நம்ம சர்ச்சுக்கு வரமாட்டோம். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஏன் சர்ச்சுக்கு நிறைய தொடர்ந்து வரமாட்டாங்கன்னா மற்றவர்களோடு கூட அவங்களுக்கு உறவு சரியில்லாததுனால ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஆலயத்திற்கு போவதை நிறுத்தி விடுகிறோம். சில சமயம் சத்துருவாகிய சாத்தான் அவன் தந்திரமாக கிரியை செய்வான். தேவன் அந்த நாளில் உங்களுக்கு ஒரு பிரேக் த்ரூ வச்சிருப்பாருன்னு வச்சுக்கங்களேன். அந்த நாளில் உங்களை தொடுவதற்காக திட்டம் வைத்திருக்கிற நேரத்தில் நீங்கள் வர தவறினால் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெறாமலே போய்விட முடியும். பாருங்க, இந்த பெண் இயேசு கிறிஸ்து அந்த தேவாலயத்தில் அந்த ஜெப ஆலயத்தில் அந்த குறிப்பிட்ட நாளிலே வந்திருந்தபடியினால், அந்த பெண்ணும் அதே நேரத்தில் அங்கே இருந்தபடியினால் கர்த்தர் அந்த பெண்ணை சுகமாக்கினார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அந்த ஒரு குறிப்பிட்ட வாரம் ஐயோ எனக்கு ரொம்ப வலிக்குது, ஆனால் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, அல்ல நான் போகிறதுக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது, இந்த ஒரு நாள் நான் நிறுத்தியிருப்பேன்னு சொன்னான்னா அந்த பெண் நாள் சுகப்பெறாமலே போயிருப்பான். இயேசு கிறிஸ்து எரிகோ வழியாக போகிறார். அந்த நேரத்தில் பர்த்திமை குருடன் இயேசு வழியாக போகிறத கேள்விப்படுறான். கேள்விப்பட்ட உடனே அவன் நினைக்கல இன்னொரு நாள் வரும், இன்னொரு நேரம் வரும், அப்பொழுது கர்த்தரை நான் கூப்பிட்டு நான் கண் பார்வை பெற்றுக்கொள்கிறேன், இப்பொழுது பிச்சை எடுக்கிறத நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். இப்போ மனிதர் நிறைய பேர் போயிட்டு இருக்கார், நிறைய பிஸ்னஸ் நடக்குது, கூட்டமே இல்லாத நேரத்தில் இயேசு கூப்பிட்டுக்கிறேன். இப்போ நிறைய பேர் போகிறாங்க, நிறைய பேர் பிச்சை போட்டாங்கன்னா எனக்கு பிச்சை நிறைய கிடைக்கும், எனக்கு பணம் நிறைய கிடைக்கும், அப்புறமா கூப்பிட்டுக்கிறேன். அப்படி இல்லை. அவன் தெரிஞ்சிச்சு இந்த நேரம் தான் கர்த்தரை கூப்பிடுகிற நேரம். அதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். சில சமயங்களை கர்த்தரை நான் கூப்பிட்டாலும் அவர் இருப்பார், ஆனால் நம்ம சத்தத்தை செவி கொடுக்காமல் இருக்கிற நேரங்கள் இருக்கதான் செய்கிறது. நான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும் போது தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லுகிறார். ஏன் கைவிடப்படக்கூடிய சில நேரங்கள் நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுப்பதற்காக சில சூழ்நிலையெல்லாம் தேவன் அனுமதிக்கலாம். தேவனுக்கு தான் அதை குறித்து எல்லாம் தெரியும். ஆனால் நீங்களும் நானும் அவரை கூப்பிடுவதில்லை, அவரை தேடுவதில்லை, அவருக்கு முதலிடம் கொடுப்பதில்லை. இந்த பெண்ணை போல நீங்களும் நானும் சூழ்நிலை தவற விடவே கூடாது. இன்னொரு லூக்கா சுவிசேஷத்தில் வாசிப்பீங்கன்னா இன்னொரு மனிதன் கூட ஜபாலயத்தில் இருந்தார். லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். வேறொரு ஓய்வு நாளிலே அவர் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து உபதேசித்தார். அங்கே சூம்பின கையை உடைய ஒரு மனுஷன் இருந்தான். அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த பெண் நிமிர முடியாத கூனியாக இருந்தால் ஜெபாலயத்தை தொடர்ந்து போயிட்டே இருந்தாங்க. அல்லேலூயா. நம்ம கொஞ்சம் கால் வலி வந்துச்சுன்னா, கொஞ்சம் இடுப்பு வலி வர்ற மாதிரி தெரிஞ்சிச்சுனாவே, அல்ல கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுனாவே எங்கே முதல்ல போக மாட்டோம்? எங்கே போக மாட்டோம்? சர்ச்சுக்கு தான் போக மாட்டோம்.
வேலைக்கு போகாமல் இருந்துருவீங்களா? இப்போல்லாம் எங்கள் வேலை இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன டயக்னோசிஸ் கேட்க சொல்கிறாங்க. அப்புறமா அந்த மெடிசன்லாம் வாங்கிட்ட பிறகு டயக்னோசிஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்குதான்னு பார்க்குறாங்க. ஏன்னா இப்போ கூட சமீபத்தில் சிங்கப்பூரில் ஒரு வேலை அந்த அந்த என்ன ஒரு ஃபுட் அண்ட் பெவரேஜஸ் கம்பெனி, ரைட், அதில் வந்துட்டு அந்த லேடி வந்துட்டு வந்து மெடிக்கல் கிளைம் பண்ணிட்டாங்க போல அந்த கம்பெனி மேலே, இன்சூரன்ஸ் கிளைம். ஆனால் என்னென்னா கம்பெனியில் வரும்போது மாத்திரம் அப்படின்னு வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியெல்லாம் போயிட்ட பிறகு ஜாலியாக போயிட்டுருக்காங்க போல இருக்குது. இதை ஏரியா பார்த்துட்டு போய் சொல்லிட்டாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா கேமராலாம் அங்கே எல்லாம் செக் பண்ணி பார்த்தா உண்மையாகவே வேலை இடத்துல வரும்போதெல்லாம் அந்த அம்மா அந்த உண்மையாகவே அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்க்கு ஏற்ற மாதிரியே அந்த டயக்னோசிஸ்க்கு மாதிரியே நடிச்சிருக்காங்க. இப்போ வந்து அதை MOMலாம் தலையிட்டு அந்த பார்த்திங்கன்னா அந்த பாஸ் வந்துட்டு இதெல்லாம் டார்ச்சர் தாங்க முடியாமல் ஷி கமிட் சூசைட். இப்போது கவர்மெண்ட் வந்து ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க அந்த லேடி மேலே. அப்படின்னா சில சமயங்களில் நீங்களும் நானும் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா வி நீட் டு ஃபைண்ட் எனி பர்பஸ், ஏதாவது ஒரு காரணத்தை கண்டுபிடித்து தேவனுடைய சமூகத்தில் ஆண்டோடைய பிள்ளைகளோடு இணைந்து இருக்க நாம் வரும்போது அந்த குறிப்பிட்ட நேரம் கர்த்தர் நம்மோடு பேசுகிற இடமாக இருக்கும். அந்த ஒரு குறிப்பிட்ட நேரம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை டேர்னிங் பாயிண்ட்டாக மாற்றக்கூடிய நேரமாக இருக்கும். Don't ever miss the church service. ஏன்னா கர்த்தர் நம்மோடு பேசுகிற ஒரு நேரம், கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிற ஒரு நேரம். ஆகையினால இந்த பெண் தொடர்ந்து அந்த பலவீனத்தின் மத்தியிலே தேவனை தேடி போயிட்டே இருந்தார். அது மாத்திரம் இன்னொரு அதே லூக்கா சுவிசேஷத்தில் சிஸ்டர் ஒரே வசனத்தை வாசிங்க. 4ஆம் அதிகாரம் லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்க முடியுமா? ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஐயோ சரி போறோம் சிஸ்டர், பாருங்க அது வீட்டில் தொடர்ந்து வாசித்து பாருங்க. ஜெப ஆலயத்தில் யார் இருந்தது? அசுத்த ஆவி. சில சமயங்களில் நமக்கு விடுதலை எங்கே கிடைக்கும்? ஏன் குடும்பத்தில் நிறைய வாய் சண்டை, ஒரு பீஸே இல்லை, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு சமாதானமே இல்லை, பிள்ளைங்களுக்கும் சமாதானமே இல்லை, நம்ம வாழ்க்கை நரகம் போல இருக்கிறது. நம்ம எல்லாம் கிறிஸ்துவங்க தான் பேர், ஆனால் கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறதுனால இருக்கக்கூடிய ஆசீர்வாதம் ஒன்றுமே அனுபவிக்க முடியல. இந்த ஒரே ஒரு வாழ்க்கை தான் 60 வருஷமா 50 வருஷமா 100 வருஷமா தெரில. ஆனால் அந்த வாழ்க்கை ஒரே ஒரு முறை தான் அந்த உலக வாழ்க்கை நம்ம எல்லாருக்குமே. ஆனால் அந்த ஒரு வாழ்க்கையும் நரகம் போல இருக்கிறது. சில சமயம் நமக்கே கேள்வி, உண்மையாக நம்ம கிறிஸ்துவங்களா இருந்தால் என்ன பிரயோஜனம்? காரணம் சில சமயங்களில் இந்த சத்ருவாகிய சாத்தானுடைய சில கிரியைகள், அவனுடைய சில சூழ்ச்சிகள் நம்ம அறியாததினாலே அவனை வலையில் போய் மாட்டிக்கொள்கிறோம். சில சமயங்கள் நம்ம வாயை கண்ட்ரோல் பண்ணுறதில்ல, வார்த்தையை கண்ட்ரோல் பண்ணுறதில்ல. எனக்கு கூட ஒரு சகோதரி வேலை பார்க்குறாங்க, பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் டெய்லி சண்டை தான், யுத்தம் தான். நான் சொல்லுவேன் அவங்கள பார்த்து, நீங்கள் கொஞ்சம் தாழ்மையாக போங்க, கொஞ்சம் நீங்கள் வாய் பேசாது இருங்க, பரவாயில்ல, உங்கள் ஹஸ்பண்ட் அப்படி இருக்கான்னு தெரியும், இவங்களும் விட மாட்டாங்க சரிசம. நான் சொன்னேன் இப்படி இருந்தீங்கன்னா குடும்பம் என்ன செய்யும்? அப்படியே தான் போயிடும். கடைசியில் பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் வரைக்கும் போயிட்டுருக்காங்க. ஆண்டோடைய பிள்ளையா இருக்க நீங்களும் நானும் அப்படி அல்ல. நம்முடைய வாழ்க்கை ஹல்லேலூயா தேவன் விடுதலை தரக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். இந்த இடத்துல இந்த மனிதன் ஒரு அசுத்தாவின் போராட்டத்தோடு இருக்கிறான். ஆனால் he was present in the temple, he was there in the prayer house. அந்த சினகாகில் அந்த நேரத்தில் இருந்தால் அந்த இடத்துல தேவன் வந்தபோது அந்த அசுத்த ஆவி அவனை விட்டு போனது. கர்த்தர் நாம கிருபை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் அசைவாடும் போது, கர்த்தர் நம்மை தொடக்கூடிய நேரம் வரும்போது ஆண்டவருடைய தொடுதலை பெற்றுக்கொள்ள அந்த தக்க சமயத்தை அங்கே இருப்போம். ஹல்லேலூயா. மற்ற காரியம் முக்கியம், ஆனால் தேவனை தேடுவது அதை காட்டிலும் முக்கியம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவனை தேடுவது எல்லா வேலை காட்டிலும் முக்கியம்னு சொல்லுங்களேன். இட் வில் ஹெல்ப் அஸ். ஹல்லேலூயா சொல்லுமா? உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த செகண்ட் நேச்சராக மாறட்டும். அதன் மூலமாக அவங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். ஏதாவது ஒரு விதத்தில் கர்த்தர் செய்வார், ஏதாவது ஒரு விதத்தில் செய்வார். நீங்கள் நானும் இந்த இடத்துல இன்றைக்கி வரல. அந்த சகோதரி என்னுடைய மனைவியுடைய ஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா அவங்க ஹிந்து தான். ஆனால் அவங்க சொல்கிறாங்க, என்ன அவங்க ஒய்ஃப்ட்ட சொல்லியிருக்காங்க, என்ன இது இங்கே வந்தாவே ஒரு மாதிரி அப்படியே புல் அரிச்சிட்டே இருக்குது, ஒரு மாதிரி ஃபீலிங் எல்லாம் நல்லா இருக்குது, ஏன் ஒரு மாதிரி மனசெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி, she feels so relaxed in coming to this place. இவளுக்கு இந்த பக்கத்தில் வந்த உடனே அவன் மைண்ட் எல்லாம் மாறிடுதான்.
நான் சொன்னேன், எங்கள் சர்ச்சில் நிறைய கிறிஸ்டியன்ஸ் வராங்க, ஆனால் யாருமே என்று சொன்னதே இல்லை. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் நம்ம ரொம்ப மெச்சூர்ட் ஆகிட்டோம், ரொம்ப ஓவராக க்ரோ ஆகிட்டோம். கர்த்தர் இங்கே இருக்கிறது கூட நம்மளால் உணரவே முடியல. ஆறாவது நேரத்தில் நல்லா ஃபீல் பண்ண முடியுது என்னால், நீ எல்லாருமே நம்ம இருக்கிறோம், பட் we are not connected to God. அப்போ in order to be connected to God, as a servant of God, I need to pull you all together. ஏன்னா நம்ம இங்கே போகிறது கிளப் மாதிரி இருக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஐ வாண்ட்ஸ் காட் டு டூ சம்திங் இன் யுவர் லைஃப். அது உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக அமையணும். அல்லேலூயா. அப்போது இந்த பெண்ணுக்கு இந்த சூம்பின கையுடைய மனிதன் இருந்தான், அவனுக்கு விடுதலை கிடைச்சது எப்போ? அந்த அசுத்தாவை பிடித்த மனிதனுக்கு விடுதலை எப்போ கிடைச்சிச்சு? ஜெப ஆலயத்தில் இயேசு வந்தபோது அவங்க இருந்திருந்தாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு இப்போ இங்கே இருக்கிறாரா? இல்லையா? இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் அறியாத ஒரு இந்து பெண்ணுக்கு இங்கே இயேசு இருக்கிறத அவங்களால உணர முடியுது. அவங்களுக்கு எப்படியுமே ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் ஆண்டோடைய பிள்ளைகள்னு சொல்லக்கூடிய நாம இயேசு இருக்கிற ஃபீலிங்கே நமக்கு இல்லை. ஏன்னா ஒருவேளை பழகம் பாலும் புளிச்சு போச்சான்னு தெரியல. அமேன். கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். அமேன். நீங்களும் நானும் விடுதலையோடு வாழதான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் அந்த போது விடுதலை. இரண்டாவதாக பாருங்கள், இன்னும் நான் சொல்ல இருந்துச்சு, இருந்தாலும் பரவாயில்ல. அன்னாளுடைய வாழ்க்கையில் அந்த மலட்டு தன்மை இருந்தபோது, பிரச்சனை இருந்தபோது, அமேன், தேவனுடைய ஆலயத்திற்கு போனாள். அமேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அமேன். அவள் ஆர்கியூ பண்ணுறதுக்கும், டிஃபெண்ட் பண்ணுறதுக்கும், கோரல் பண்ணுறதுக்கும் அதுக்கு நேரம் இல்லை. அமேன். அப்படி தேவ சமூகத்தில் இருந்தபடினா அவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாள். நீங்கள் நானும் கூட இன்றைக்கு காட்ஸ் அப்பாயிண்டட் டைம். அமேன். ஒருவேளை எதிர்பார்ப்போடு வந்திருப்பீங்கன்னா, தேவையோடு வந்திருப்பீங்கன்னா, உடைந்த உள்ளத்தோடு வந்திருப்பீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தர இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறார். காரணம், அவர் வார்த்தையில் உண்மையுள்ள தேவன். அடுத்ததாக இரண்டாவதாக நேரம் கடந்து சொல்லுவோம். இரண்டாவதாக அமேன், த விமன் டிட் நாட் டர்ன் பிட்டர். அந்த பெண் கசப்பாக மாறவில்லை. அமேன். சில சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள், ஆண்டோடைய பிள்ளைகள் என்றாலும் கூட, நம்முடைய வாழ்க்கை ஒரு சவால் மிக்க நேரம் வரும்போது, போராட்டங்கள் மிகுதியாகும்போது, வியாதிகள் பலவீனங்கள் நம்மை தாக்கும்போது, நம்ம நினைக்கிறதுக்கு மாறாக நடக்கும்போது, நம்முடைய ஜெபங்களை ஆண்டவர் கேட்காது இருக்கிறது போல ஒரு நேரம் வரும்போது, நீங்களும் நானும் சில சமயத்தில் கசப்புள்ள நபர்களாய் மாறிவிடுகிறோம். இந்த பெண்ணு கூட அப்படி கசப்புள்ள பெண்ணாக மாறி இருப்பாங்கன்னா, அவங்கள சுற்றிலும் இருக்கிறவங்களும் ரொம்ப வேதனையோடு தான் இருந்திருப்பாங்க. ஏன்னா எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருப்பாங்க, முணுத்துட்டே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அவங்களுக்கு ஏதாவது சில தலைவலி வந்துட்டுமே அப்படி பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் அஃபெக்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒருத்தர் தலைவலி, மற்ற எல்லாருக்குமே தலைவலி வர வச்சுருவாங்க. ஏன்னா they cannot tolerate, they cannot என்ன செய்ய, அது go through, என்டியூர் பண்ண முடியாது. அது அப்படியே பாதிச்சிடும். ஆனால் நான் நினைக்கிறேன், இந்த பெண் அப்படிப்பட்ட ஒரு பெண்ணாக இருந்திருக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இந்த பெண் ஆலயத்திற்கு போவது மாத்திரம் அல்ல, இந்த பெண் ஆண்டவர் சுகப்படுத்துவதற்கு தெரிந்தெடுத்த ஒரு பெண்ணாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஷீ நீட்ஸ் காட்ஸ் டச். அமேன். அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அதனால் அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு கசப்பான ஒரு எண்ணம் இல்லாமல் இருந்திருக்கணும் கண்டிப்பாக. அமேன். பாருங்கள், வேதத்தில் ஒரு குறித்து வாசிப்போமா? யாராவது ஒரு ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை யாராவது வாசிக்க முடியுமா? 1-2 வாசிங்களேன். ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெற்றதைக் கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள். அப்பொழுது யாக்கோபு ராகேலின் மேல் கோபம் கொண்டு, தேவன் அல்லவோ உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனா என்றான். ராகேல் பாருங்க, தான் யாக்கோபுக்கு பிள்ளை பெறாததை கண்டு அவளுக்கு தன் சகோதரி மேல் பொறாமை கொண்டாள். இப்போ நம்ம எல்லாருக்குமே இந்த சம்பவம் தெரியும். சில சமயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏன் சில குறைகள், ஏன் சில காரியங்கள் நஷ்டம், ஏன் சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நம்ம நினைக்க நடப்பதில்லை, சில காரியங்கள் நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அதை அடையவே முடியல, நம்ம தலைகளை நின்னாலும் அந்த குறிப்பிட்ட நிலைமைக்கு நம்மால் போக முடியல. ஏன்? இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் 18 வருடம், 1 வருஷம் 2 வருஷம்னா பரவாயில்ல, 18 வருஷம் நிமிட முடியல. அவள் ரொம்ப கோவக்காரியா, தேவனை சபிக்கிறவளா, எல்லாரையும் பிளேம் பண்ணி கொண்டிருக்கிறவளா, அக்யூஸ் பண்ணுறவளா இருக்க முடியும். ஆனால் she never turned bitter. இங்கே ராகேல் என்ற இதை பார்க்குறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், யாக்கோபுக்கு 2
மனைவிகள். முதல்ல நம்ம எல்லாரும் தெரியும், லாபான் வீட்டு மாமனா வீட்டுக்கு போகும்போது ராகேலை தான் விரும்பினான். ஆனால் ராகேலுக்கு பதிலாக என்ன செஞ்சிட்டாரு லாபான்? லேயாளை தந்து விட்டார். லேயாளை திருமணம் பண்ணிட்டாரு. திருமணம் பண்ண பிறகு யாக்கோபு லாபான் சொல்றாரு, இன்னும் 7 வருஷம் வேலை பார், அப்போ ராகேலை தருகிறேன். அது சொன்னபடி தந்தார். ஆனால் என்ன பிரச்சனைனா, லேயாளுக்கு பிள்ளைகள் மேல் பிள்ளைகள் பெற்று இருக்கிறாள். ஆனால் ராகேலை திருமணம் பண்ண பிறகு ராகேலுக்கு பிள்ளை இல்லை. அங்கே பாருங்க, யாக்கோபு சொல்ற, அப்பொழுது யாக்கோபு ராகேலின் மேல் கோபம் கொண்டு தேவன் அல்லவோ கற்பத்தை அடைத்திருக்கிற காரணம், இந்த யாக்கோபு லேயாளை மோசமான முறையில் நடத்தினபடினால் தேவன் அந்த அநீதியை பார்த்து யாக்கோபு ரொம்ப ராகேலை விரும்பினபடினால் கொஞ்ச நாள் கற்பத்தை அடைத்து வைத்திருந்தார். சில சமயங்களில் ஏன் நம்முடைய வாழ்க்கை நடக்குன்னு தெரியல. அன்னாளுடைய கற்பத்தை குறித்து வேதம் சொல்லுது பாருங்க. யாராவது வாசிங்களேன். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால். சரி, போறோம். கர்த்தர் யாருடைய கற்பத்தை அடைத்திருந்தார்? ஹலோ, கர்த்தர் கற்பத்தை அடைப்பாரா? சிலவங்க சொல்றாங்க அதெல்லாம் செய்ய மாட்டார். சிலர் சொல்றாங்க கர்த்தர் அந்த வாசலை அடைப்பாரா? தேவையில்லாத வாசல் அடைச்சு ஆகும். சில சமயங்களில் நீங்களும் நானும் கர்த்தரை நம்முடைய மனித அறிவிலும் நமக்கு தெரிந்திருக்கிற விதத்தில் தான் இன்டர்பிரேட் பண்ண பார்க்குறோம். இந்த இடத்துல பார்க்கும்போது ராகேலுடைய, அப்பொழுது யாக்கோபு அவர் எல்லா முயற்சி செஞ்சுருக்கணும், எல்லா காரியத்தையும் செஞ்சுருக்கணும். என்ன செஞ்சாலும் ராகேலுக்கு பிள்ளை கிடைக்கல. அப்படின்னா என்ன நடந்திருக்குது? God is doing something in Jacob's life. அப்போ இது நிமித்தம் ராகேல் என்ன செய்யறான்னா கோபம், பொறாமை. நான் நினைக்கிறேன், நான் யோசித்து பார்த்தீங்கன்னா யாக்கோபுடைய குடும்பம் டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலியாக இருந்திருக்கணும். ஒரு நாள் கூட சமாதானமே இருந்திருக்காது. இந்த ராகேல் ஹஸ்பண்டை சண்டை போட்டே இருக்கிறாங்க, எனக்கு பிள்ளைத்தா பிள்ளைத்தா. யாக்கோப் சொல்ற, நானா கடவுளா பிள்ளை கொடுக்கறதுக்கு? சில சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகள் நம்ம மனதை பாதிக்கக்கூடிய சூழ்நிலை வரதான் செய்யும். பிரச்சனையான சூழ்நிலை வரதான் செய்யும். ஆண்டவர் சொல்லலை, ஆண்டவர் நம்ம ஏற்றுக்கொண்டோன்னே எல்லாரையும் காற்றுல மிதக்கிற மாதிரியே நம்ம நடக்க வைக்கணும்னு சொல்லி இல்லை. இந்த உலகத்தில் தான் வாழ்ந்தாகணும். நமக்கு போராட்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், சில சமயத்தில் குறைவுகள் வரும், பலவீனங்கள் வரும். அதன் மத்தியில் நீங்களும் நானும் என்ன செய்யணும்? கர்த்தர் மேலே தொடர்ந்து நீங்கள் நான் விசுவாசம் வைத்து, தொடர்ந்து அவர் காட்டுகிற பாதையிலே, நீதியின் பாதையிலே, சத்தியத்தின் பாதையிலே, வெளிச்சத்தின் பாதையில் நடக்க நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். நீ பார்த்தீங்கன்னா, எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு மிஷினரி சரித்திரத்தை படிச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா, நான் நினைக்கிறேன் டேவிட் சம்திங் ஒரு பேர் மறந்துச்சு, ஃபுல் பேர். பார்த்தீங்கன்னா ரெட் இண்டியன்ஸ் மத்தியில் ஊழியம் செய்ய போனார். வாலிப வயதில் ஒப்பு கொடுத்து விட்டார் ஆண்டவருக்கு. எல்லாத்தையும் விட்டுட்டு மிஷினரி ட்ரைனிங் எடுத்து அங்கே போய் ரெட் இண்டியன்ஸ் மத்தியில் ஊழியம் பார்த்தா, கடைசியில் அந்த ஊழியத்தில் அந்த பகுதியில் என்னென்னா டிபி வியாதி. பார்த்திங்கன்னா அவர் கடுமையாக ஆண்டவருக்கு ஊழியம் செய்தார். 31 வயது தான். அந்த நாட்களில் டிபிக்கு மருந்தே கிடையாது. இந்த நாட்களே அது மருந்து இருக்கிறது, அந்த நாட்களில் மருந்து இல்லை. கடைசியில் பார்த்தீங்கன்னா 31 வயதில் அந்த மனிதன் அந்த டிபி வாதியிலே என்ன செஞ்சார்? சுவிசேஷம் அறிவிக்கிற அந்த இதிலேயே இடத்துலையே இறந்து விட்டார். எத்தனை மிஷினரிகள்! அடோனிராம் ஜட்சன் சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா பிரிட்டன்லேருந்து மியான்மாருக்கு ஊழியம் செய்ய சென்றார். ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு தான் வர விரும்பினார், ஆனால் வர முடியாமல் அங்கே போனார். போகிற வழியிலேயே கப்பலில் வந்துட்டு இருக்கும்போதே எங்கள் மனைவி பிள்ளைகள் வியாதிப்பட்டு மறித்து விட்டார்கள். என்னடா அது? பிஸ்னஸ் செய்ய போனால் பரவாயில்ல, செத்து போயிட்டானா பரவாயில்ல, வேறு இடத்துல போயிட்டு வாழ்க்கை புதுசாக தொடங்க போகிறாரு, அதனால் அவர் செத்து போயிட்டானா பரவாயில்ல, ஆண்டு உதவி செய்யலை. மிஷினரி ஊழியத்தை செய்ய போகிற வழியிலேயே மனைவி வியாதிப்பட்டு அந்த கப்பலில் செத்து போயிட்டாங்க. கடல்லையே அடக்கம் பண்ணிட்டார். பிள்ளையும் செத்து போயிட்டாங்க, கடல்லையே அடக்கம் பண்ணார். அவர் மாத்திரம் தனியாக போய் அங்கே இடத்துல போய் ஊழியம் செய்து அங்கே மியான்மாரில் பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணி அநேகருக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். உங்கள் வாழ்க்கையின் வாழ்க்கையிலும் இருக்கிற கசப்பான ஒரு சூழ்நிலை, மனதிற்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை, நஷ்டம் வருது, அவமானம் வருது, தலைகுனி வருது, பலவீனம் வருது, இழப்பு வருது. உடனே ஆண்டவர் போய், அண்ணா ஆண்டவரே நீங்கள் உங்களை பின்பற்றி, அப்படின்னா நீங்கள் நானும் ஆரம்பிக்கும் போதே சரியாக ஆரம்பிக்கலன்னு அர்த்தம். நீங்களும் நானும் ஆண்டவருடைய விடுதலை கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஏற்ற சமயத்தில் அது செய்வார். ஆனால் இந்த பெண்ணை போல நீங்கள் நானும் நம்முடைய இருதயத்தில் எந்த ஒரு கசப்பும் உருவாகாமல் பார்த்துக்கொள்வோம்.
அமேன். கர்த்தர் கடைசியில் இந்த ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அமேன் பெரிய ஒரு அற்புதத்தை செய்தார். அதுக்கப்புறமா அந்த பெண் குனிந்திருக்கவே மாட்டாள். ஹல்லேலூயா சொல்லுவோமா? அவள் சொல்லுவா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஆண்டவரே நீர் அந்த குறிப்பிட்ட நாளில் வரவும் நான் அங்கே இருக்கவும் நான் சுகம் பெற்றேன். ஒருவேளை இது இன்னைக்கு இயற்கையாகவே சுகம் கிடச்சிருந்தா கூட அது பெருசாக இருந்திருக்கு. ஆனால் நீர் அந்த குறிப்பிட்ட நாள் தெரிந்து கொண்டு என்னை நிமிர செய்தீர், என்னை அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அமேன் அந்த பெண்ணுடைய மகிழ்ச்சிக்கு குறைவில்லாமல் போயிருக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் நானும் கூட இந்த இடத்துல அமேன் உங்கள் வாழ்க்கையிலும் நம்ம அழுத்தி வைத்திருக்கிற, நம்ம பலவீனப்படுத்துகிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவன் நிமிர செய்வார். அதற்காக தான் தேவன் இந்த நாளை குறித்திருக்கிறார். அதற்காக தான் கர்த்தர் உங்களை இந்த நாளை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நேரமில் கடந்து செல்வோம். தொடர்ந்து பாருங்க. மூன்றாவதாக இந்த பெண் என்ன செய்தார்னா, the women waited till God's intervention. தேவனுடைய தலையீடு, தேவனுடைய குறுக்கீடு வரும் மட்டும் இந்த பெண் காத்திருந்தார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். நீங்கள் நானும் ஒரு 2 வருஷம் காத்திருப்போமா? 3 வருஷம் காத்திருப்போமா? சாராள் அம்மாவுக்கு காத்திருக்கிறதுக்கு முடியல. நான் நினைக்கிறேன் ஆபிரகாம் 86 வயசில் நினைக்கிறேன். அதுக்கு வந்து குறுகிய காலத்துக்குள்ளேயே சாராள் இன்னொரு சஜஷன் கொடுக்குறாங்க. என்ன சஜஷன்? நீர் இன்னொரு திருமணம் பண்ணி இன்னொரு என் வேலைக்காரியை நீ என்ன செய்யும், நீர் சேர்ந்து கொண்டு எனக்கு பிள்ளை பெற்றுக்கொடும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னதை நிறைவேறும் வரைக்கும் காத்திருக்க முடியாமல் ஒரு ஷார்ட்கட் எடுத்ததை பார்க்கிறோம். ஆனால் இந்த பெண் 18 ஆண்டுகள் அவள் பொறுமையோடு காத்திருந்தாள். இன்னொருத்தர் வேதத்தில் வாசிக்க 38 வருடம் அந்த குளத்தின் அருகே, பெதஸ்தா குளத்தின் அருகே ஒரு மனிதன் இருக்கிறதை பார்க்கிறோம். 12 வருடம் பெரும்பாடுபட்ட ஸ்திரீ. அமேன். இங்கே வந்திருக்கிற நீங்கள் நானும் சோர்ந்து போகவே கூடாது. அல்லவே சொல்லுவோமா? கர்த்தனை கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும், கர்த்தனை செய்தாலும் செய்யாவிட்டாலும், என் தலையை நிமிர செய்தாலும் செய்யாவிட்டாலும், நீர் தான் என்னுடைய தேவன், நீர் தான் என்னுடைய கர்த்தர். சொல்ல முடியுமா? யார் எப்படி இந்த கிறிஸ்டியானிட்டி நமக்கு வந்துச்சுன்னு தெரியல. ஆண்டவர் ஏதாவது கொடுத்துட்டாருன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம நினைக்கிற மாதிரி நடக்கலைன்னா செத்து போயிட்டார் ஆண்டவர். திஸ் இஸ் நாட் ட்ரூ காஸ்பல். கர்த்தர் கொடுத்தாருன்னா அவர் கொடுக்குறார், ஆண்டவர் கொடுத்துருக்காரு அனுபவிப்போம், அவ்வளோதான். கர்த்தர் கொடுக்கலனாலும் பரவாயில்லை, அப்படிதான் பவுல் சொல்லுகிறார். நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்து மேலே நம்ம கண்கள் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நான் பரலோகம் போய் சேர மாட்டோம். அது மாறிட்டே இருக்கும் சூழ்நிலை. நம்முடைய பார்வை அவர் மேலே தான். அவர் கொடுத்தா சாப்பிட்றேன், கொடுக்கலன்னா ஆண்டவரே ஸ்தோத்திரம், நான் உன் பரலோகத்துக்கு வந்து சேர்ந்துருவேன், அவ்வளோதான். இந்த பெண் 18 வருடம் இருந்தால் இந்த பெண் சோர்ந்து போகவே இல்லை. தொடர்ந்து ஆலயத்துக்கு போனான். ஒருவேளை நமக்கு இருக்குன்னு சொன்னோன்னா ஒரு 5 ஆண்டு ட்ரை பண்ணுவோம், 6வது ஆண்டு பல்ல கடிச்சிட்டு போவோம், 7வது ஆண்டு அப்படி போவோம், 8வது ஆண்டு 9வது ஆண்டுலாம் நீங்களாச்சும் உங்க ஆச்சு போங்க ஆண்டவரே, நான் வீட்டிலே இருந்துக்கிறேன். 18 ஆண்டுகள் நிமிர முடியாமல் இருந்தாலும் she went to the temple. அதனால தான் கர்த்தர் நான் நினைக்கிறேன் அந்த பெண்ணை சுகப்படுத்தினார். ஆமென். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, பாருங்கள், இதே போல தான் தாவீதுடைய லைஃப்பில் நான் பார்க்குறேன். தாவீது ஆண்டவர் 17, 18 வயதில் 16 வயதில் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். உடனே அரியாசனம் கிடைக்கல, சிங்காசனம் உடனே கிடைக்கல, ரொம்ப கஷ்டத்தின் பாதையில் தான் போனார். ஆனால் நிறைய தடவை தாவீதுக்கு ஷார்ட்கட்ஸ் நிறைய கிடச்சிச்சு. பார்த்திங்கன்னா அந்த என்ன சொல்ற சவுல் தாவீதை துரத்தி கொண்டே வருகிறார். நிறைய இடத்துல போகும்போதெல்லாம் சவுல் துரத்தி வருவான். சில சமயங்களில் வசமாக சவுல் தாவீதிட்ட மாட்டிக்குவார். அப்போ பாருங்கள், யாராவது ஒருத்தர் வாசிக்க முடியுமா? 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் சாப்டர் 24 verse 4. முடிச்சிடும், சீக்கிரம் முடிச்சிடும். 1 Samuel chapter 24 verse 4.
பாருங்க, இந்த சம்பவம் என்னன்னா, சவுல் என்ன செய்யறாருன்னா தாவீதை தேடி கொலை செய்வதற்காக அவர் என்ன செய்யறார், ஒவ்வொரு இடமா போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட நேரத்தில் தாவீது என்ன செய்யற குகைக்குள்ள ஒளிந்து கொண்டிருக்கிறார். இப்போ டாய்லெட் போவதற்காக சவுல் போகிற போது பார்த்தீங்கன்னா கூட இந்த நண்பர்கள் என்ன சொல்றாங்க, இதோ நான் உன் சத்துருவின் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனை செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடு சொன்ன நாள் இதுதான். தாவீதே, தேவன் ராஜாவா அபிஷேகம் பண்ணிட்டாரு, உனக்கு இன்னும் இந்த சிங்காசனம் கிடைக்கல, அரியணை கிடைக்கல, தேவன் சொன்னது எப்போ நிறைவேறும் தெரியல. நாங்கள்லாம் சொல்கிறோம் இந்த நாள் தான் அந்த நாள், சரியான நேரம், உன் எதிரியும் கையில் மாட்டிக்கிட்டான், ஒரே கொத்தி நீ தீர்த்து கட்டிட்டேன்னா நீ ராஜாவாக மாறிடலாம். ஆனால் தாவீது சொல்கிறான், இல்லை இல்லை இல்லை, அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல் நான் கையை போடுவதில்லை. He was able to patiently wait for God to lift him up. Don't take shortcut, my brothers and sisters. It won't last long. ரொம்ப தூரம் போக முடியாது. கர்த்தர் உயர்த்துற வரைக்கும் காத்துருங்க. இன்னொரு நேரத்தில் ஒரு இடம் கிடைக்குது பாருங்க. அபிஷாய் என்ன சொல்றது, தாவீதுனுடைய நெஃப்யூ. பார்த்தீங்கன்னா நான் வாசிக்கிறேன் 1 சாமுவேல் 26:7 ஒரு சில வார்த்தையில் வசனங்கள் வாசிக்கிறேன். அப்படியே தாவீதும் அபிஷாயும் ராத்திரியிலே அந்த ஜனங்களுக்குள்ளே வந்தார்கள். இதோ சவுல் ரதங்கள் இருக்கிற இடத்துல படுத்து நித்திரை பண்ணினான். அவன் தலைமாட்டில் அவனுடைய ஈட்டி நிலத்தில் குத்தியிருந்தது. அவரை சுற்றிலும் அப்னேரும் ஜனங்கள் படுத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அபிஷாய் தாவீதை பார்த்து, இன்று தேவன் நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார், இப்பொழுது நான் அவன் ஈட்டினால் 2 குத்தாக குத்தாமல் ஒரே குத்தாக நிலத்தில் உருவ குத்துட்டுமா என்றான். தாவீது அபிஷாயை பார்த்து, அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாது போகிறவன் யார் என்று சொன்னான். இன்னொரு முறை வாய்ப்பு கிடைக்குது. தாவீது கொலை செய்யல, கர்த்தர் அவனை உயர்த்து மட்டும் பொறுமையோடு காத்திருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ராஜாவா தான் தேவன் தான் அபிஷேகம் பண்ணது. நல்ல ஒரு சந்தர்ப்பம், சவுலை ஒரே தீர்த்துக்கு ஒரே அடியா தூக்கிட்டு அந்த இடத்த ஒரு எடுத்திருக்க முடியும். No. He said, I will wait for God. I will wait for God. தொடர்ந்து நீங்கள் பார்ப்பீங்கன்னா அந்த தாவீது என்ன செய்கிறாருன்னா, அவர் 40 ஆண்டுகள் இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டார். 7 ஆண்டுகள் அவரால் ஆள முடியல. அவர் எப்ரோன் சேர்ந்தவர்கள், யூதா தேசத்தை சேர்ந்தவங்க மாத்திரம்தான் ராஜாவை ஏற்றுக்கொண்டா, மற்ற யாருமே ஏற்றுக்கொள்ளலை. ஸோ இன்னொரு கேள்வி கேட்கலான்னு நினச்சேன். யார் இஸ்ரவேலின் தேசத்தின் 2வது ராஜா? இஸ்ரவேல் தேசத்தின் 2வது ராஜா யார்? முதல் ராஜா யாரு? முதல் ராஜா யாரு? சவுல், ரைட். 2வது ராஜா யாரு? தாவீது. உண்மையாவா? நம்ம எல்லாருமே ஒருத்தர் மறந்துடுறோம். இஸ்கோபோத், அவர் பேரை வாயில நுழைய மாட்டேது. அவர் தான் 2வது ராஜா. இஸ்போசேத், யாராவது ஒருத்தர் வாசிங்களே. 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகிற போது 40 வயதா இருந்தான். அவன் 2 வருடம் ராஜபாரம் பண்ணினான். அவன் எத்தனை வருஷம் ஆட்சி செஞ்சான்? 2 வருஷம். பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட இந்த நேரத்தில் பாருங்கள், இன்னொரு இப்போ என்னென்னா, சவுலும் யோனத்தானும் அவன் மற்ற சகோதரர் என்ன செஞ்சிடறாங்கன்னா அந்த யுத்தத்தில் மரித்து விடுகிறார். மரித்து விட்ட பிறகு என்ன செய்கிறாருன்னா, அந்த சவுலனுடைய கமாண்டர் இன் சீஃப் என்ன சொல்கிறது, சேனை தலைவன் என்ன செய்கிறாருன்னா அப்னேர் என்ன செய்கிறாருன்னா, இந்த இஸ்போசேத்தை என்ன செய்வோம் ராஜாவாக மாற்றி என்ன செய்கிறாருன்னா அந்த 11 கோத்திரமும் தொடர்ந்து என்ன செய்கிற சவுலுக்கு பின்பாக இவர் ஆளுகை செய்கிற மாதிரியும், எப்ரோன் கோத்திரம் மாத்திரம் அவங்களுக்கு மாத்திரம் தாவீது ராஜாவாக இருக்கிறார். அந்த குறிப்பிட்ட நேரம் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த இஸ்போசேத் சொல்லக்கூடிய அந்த ராஜாவாக இருக்கிற அந்த நேரத்தில் சவுல் மரித்து விடுகிறார். மரித்த பின்பு அப்னேரும் சில சூழ்நிலையினால அந்த உள்ள பயங்கர பாலிடிக்ஸ் நடக்குது. நீங்கள் தாவீதுடைய லைஃப் நீங்கள் உள்ளுக்கு போய் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா படம் கூட நீங்கள் அப்படிப்பட்ட படமே எடுக்க முடியாது. வண்டர்ஃபுல்லாக இருக்குது, அழகாக. பார்த்தீங்கன்னா இந்த அப்னேர் செத்த உடனே அவங்களுக்குள்ளே இருக்கிற 2-3 பேர் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த இஸ்போசேத்தை போய் என்ன செய்கிறாங்கன்னா கொலை செய்து விட்டு என்ன செய்கிறாங்க, அந்த தலையை எடுத்துகிட்டு வராங்க தாவீதுகிட்ட. ஏன்னா தாவீது ராஜாவா முழு இஸ்ரவேலுக்கு மாற முடியாமல் தடுக்கிறது இந்த இவர் தான்.
கொண்டு வரும்போது அவங்க என்ன எண்ணத்தோடு கொண்டு வராங்களான்னு யாராவது வாசி பாருங்களேன். இருக்கும் அழகாக இருக்கும் பாருங்கள். 1-2 சாமுவேல் சீக்கிரம் முடிச்சிருவோம். தெரியுது உங்கள் முகத்தில் சீக்கிரமாக போகணும், இன்னும் பேச சீக்கிரம் முடிக்கலன்னு. யாராவது ஒருவர் 2 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க முடியுமா? சரி சரி போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த 2 பேர் என்ன செய்கிறாங்கன்னா தாவீதுட்ட வேகமாக வர்றாங்க. என்ன தாவீது ராஜாவாக மாற முடியாமல் தடுக்கிறது அவனுடைய மகனாகிய இஸ்போசேத். இதுக்கு முன்னாடி சவுல், இப்போ இவன். அப்போது தாவீதுட்ட இவங்க என்ன நினைக்கிறாங்க, வா நம்ம இவ்வளோ நாள் வரைக்கும் சவுல் கூட இருந்தோம், அப்னேரும் செத்து போயிட்டாரு, இப்போது இனிமேட்டு நம்ம என்ன செய்ய, இந்த ராஜ்யம் நம்ம சவுளுடைய குடும்பத்துக்குள்ளே இருக்க முடியாது, அடுத்ததாக தாவீதுக்கு தான் போகுது. இப்போ என்ன செஞ்சோம், நம்ம பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்ஸ், நம்முடைய பொலிட்டிக்கல் பொசிஷனை நல்லா உறுதிப்படுத்திக்குவோம். தாவீதுக்கு போய் என்ன செய்வோம், இந்த இஸ்போசேத்துடைய தலையை கொடுத்து அவன்கிட்ட போயிட்டோம்னா உடனே தாவீது நம்மளை வரவேற்று கைத்தட்டி நம்மளை என்ன செய்வார், பாராட்டி நம்ம பெரிய பதவி கொடுப்பான்னு சொல்லி ஆமென் எதிர்பார்த்து போனார்கள். ஆனால் தாவீதுடைய இருதயம் அப்படிப்பட்ட இருதயம் இல்லை. இந்த உலகத்தில் பாலிடிக்ஸ் செய்கிறவங்கள்ட்ட போய் சொன்னீங்கன்னா they will all be கைத்தட்டி உங்களை வரவேற்பாங்க. ஆனால் தாவீதுடைய இருதயம் கர்த்தரை உயர்த்தினா தான் உயர்வு. கர்த்தர் உயர்த்தும் வரைக்கும் பலத்தை கொடுத்து அடங்கி இருப்பேன், அது வரைக்கும் நானாக எந்த முயற்சி செய்ய மாட்டேன். கடைசியில் அந்த 2 பேரையும் தாவீது அன்றைக்கு அவங்க நீதிமானுடைய இரத்தத்தை சிந்த செய்ததுனால ஆமென் அவங்கள நியாய தீர்ப்பு செய்கிறதை பார்க்கிறோம். ஆமென் he was waiting patiently. கர்த்தர் நீங்கள் வச்ச ஆள் கிடையாது, நான் வச்ச ஆள் கிடையாது. நீங்கள் நானும் அவர் செய்கிற நேரத்துக்கு தான் காத்திருக்க வேண்டும். நாம் நினைக்கிற இடத்திற்கு நாம் நினைக்கிற நேரத்துலையும் விதத்துலையும் அவர் செய்வதற்கு ஆமென் நாம் வைத்த ஆள் கிடையாது. ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் நானும் கர்த்தாவே எப்போ நீங்கள் செய்வீங்க, அது வரைக்கும் நான் காத்திருப்பேன். எப்பொழுது எனக்கு விடுதலை தருவீங்க, எப்பொழுது என்னை உயர்த்துவீங்க, எப்பொழுது எனக்கு உண்டான காரியங்களை செய்வீங்க, அது வரைக்கும் காத்திருப்பேன், அது வரைக்கும் பொறுமையாக இருப்பேன். இந்த பெண் 18 வருடம் நிமிர முடியாமல் இருந்தால், ஆனால் குறிப்பிட்ட நேரம் வந்தது, அதுக்கப்புறமா அவளுக்கு அந்த குணி விழவே இல்லை. அவள் நிமிர்த்தப்பட்டால் தேவனை மகிழ்ந்து துதித்து பாடி வீட்டுக்கு சென்று விடுப்பாள். நீங்கள் இந்த தாவீதுடைய லைஃப்லேயே பார்க்கும்போது ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார். கிட்டத்தட்ட நான் நினைக்க 30வது வயது சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் உண்மையாகவே சமஸ்த இஸ்ரவேலருக்கு ராஜாவாக மாறினது 37 வயதில் தான். ஸோ யூ வெயிட்டட் வெரி வெரி லாங். இவன் அபிஷேகம் பண்ண பிறகும் அந்த சவுலை பல ஆண்டுகள் தேவன் இருக்க விட்டார். ஏன் உடனே ஏதாவது ஒரு யுத்தத்தில் சாகடிச்சிட்டு தாவீதை மாற்றிருக்க முடியாதா? மாற்றிருக்க முடியும். பாருங்கள் எவ்வளோ அழகாக கர்த்தர் கிரியை செய்கிறார். நீங்களும் நானும் நிறைய வேதத்தை படிக்கும் போதெல்லாம் நாம் நினைக்கிற மாதிரி சினிமாவில் நடக்கிற மாதிரியே நடக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் லைஃப்பில். இல்லை. தேவன் சவுலை ராஜாவாக இருக்கிற நிராகரிச்சிட்டார் எப்பயோ. ஆனால் உடனே ராஜாவா அவன் இல்லாமல் போகலையே, பல ஆண்டுகள் இருந்தார் ராஜாவாக தான். தாவீதை கொண்டு வர விரும்பின அபிஷேகம் பண்ணார், ராஜாவை மாற்றினார். உடனே சீனு கொண்டு வந்து நீ தள்ளிட்டு ராஜாவா இல்லை, கர்த்தர் நினைக்கிறார், கர்த்தர் சித்தமாக இருக்கிறார். ஆனாலும் ராஜாவை உடனே மாற முடியல. நீங்கள் நான் நினைக்கிறோம் கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லிட்டு உடனே நடந்துடும், நடக்காது. அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வழிநடத்துவார். நீங்கள் நானும் அதுக்கு பொறுமையாக இல்லை, அதுக்கு நம்ம கீழ்ப்படியில, கர்த்தர் சொல்கிற ஆலோசனை கேட்கல, அவருடைய விஸ்தத்தை நம்ம கீழ்ப்படியாக போனோம்னா நம்ம we cannot finally reach the place where God promised us to bring. அப்படின்னா நீங்கள் நானும் விடுதலை தந்து நம்ம நடத்துவார். ஆனால் பொறுமையோடு காத்திருப்போம். கர்த்தர் சொன்னதை செய்து முடிப்பார். God's appointed time for that particular lady to be set free from the disability. Jesus did it. இந்த இடத்துல வந்திருக்கிற உங்களுக்கு எனக்கு அதை செய்வா. கண்ணை மடி ஜெபம் பண்ணுவோம். எழுதி நிற்போமா? தேங்க்யூ லார்ட். சுருக்கமாக ஜெபிச்சு முடிச்சிருவோம். ஆண்டவரே இந்த வேலைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே உம்முடைய வல்லமையுள்ள பிரசனம் அப்பா எங்கள் மேலே இருந்ததற்காக நன்றி.
இந்த நாளில் கூடப்பா அந்த பெண் 18 வருடம் நிமிர முடியாமல் குனியாக இருந்தாலும் ஆண்டவரே அந்த ஸ்திரீயை பார்த்து, ஆண்டவரே நீ உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் சொன்னதைப் போல இங்கே வந்திருக்கிற யாரெல்லாம் ஆண்டவரே ஆண்டவரே குனிந்த நிலைமையில் அவங்க ஆண்டவரே அப்பா சரீரபூர்வமாக அப்படி இல்லை, ஆனால் ஏதோ ஒரு ரீதியில் குனிந்த நிலைமையில் இருப்பாங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய ஆணிப்பாய்ந்த கரத்தை நீர் வைப்பீராக, வல்லமையுள்ள கரத்தை வைப்பீராக. எழுந்து அந்த நிமிரச் செய்யும் அப்பா. இனிமேல் அந்த குனிவு இருக்கக்கூடாது இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கிறவங்க ஆண்டவரே ஒருவேளை ஆண்டவன் செய்தி கேட்டுட்டு இருப்பாங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்படியே வல்லமையுள்ள கரம் அவன் இறங்கி வரட்டும் அப்பா. குனிந்த இடங்களிலெல்லாம் நிமிர செய்வீராக. இனி ஆண்டவரே எங்களுக்கு குனிவே வராதபடிக்கு தொடர்ந்து மகிமைப்படுத்தி துதிக்க உதவி செய்யுங்க. இந்த சபையில் அப்பா வந்திருக்கிற ஒவ்வொருக்கும் அப்படியே செய்யுங்க. என்னென்ன காரியத்தெல்லாம் இருக்கிறதோ நிமிரச் செய்யுங்க, நாமத்தை மேம்படுத்துங்க, பெரிய காரில் செய்யுங்க. இயேசு ஜெபிக்கும் அருமை பிதாவே, ஆமேன். ஆமென். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய அனுநேக்கம், சமாதான, சந்தோஷம் இயேசு கிறிஸ்துவின் வரைக்கும் மட்டும் நம்ம அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன். ஆமேன்.